ஸோ இந்த காங்கிரன்ஸ் ரிலேஷன் எப்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ காங்கிரன்ஸ் ரிலேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன். 6 இன்ட்டு 5, அதாவது மல்டிபிகேஷன் உள்ள 5 7 வந்து எப்படி எழுதுறாங்க, 42க்கு பதிலாக என்ன எழுதுறாங்க, 2 எழுதுறாங்க. 42க்கு பதிலாக எழுதுறாங்க 2 எழுதுறாங்க. அப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் காங்கிரிமெண்ட் டு அப்படிங்கிற மீனிங் என்ன, 42 இஸ் காங்கிரிமெண்ட் டு எவ்வளோ கிடைக்குமா, 3 சொல்கிறாங்களா, 3 என்னது 12 வரும் கேட்டுங்களா. அப்போ 12க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இங்கே 2 மாட் எவ்வளோ வரும், மாடு வந்து 5, மாடு வந்து 5. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். சரிங்களா. இந்த அடிஷன் மாடலாக இருந்தாலும் சரி, மல்டிபிகேஷன் மாடலும் சரி, ஒரு 42 நம்பரை வந்து 5 மாடலோட எழுதுறதுனா அது 2ங்கிறது தான் நமக்கு இருக்கும். சரிங்களா. நம்ம 42 கேன் பி ரிட்டன் அஸ் 2. சப்போஸ் 35ன்னு வந்துச்சுங்க, அப்போ 35னா என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து நம்ம டிவைட் பை 5 போட போகிறோம். சரிங்களா. நம்ம டிவைட் பை 5 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ 35 என்னன்னா 0 மாடலும் 5 வரும், 0 மாடலும் 5 வரும். சப்போஸ் ஒரு நம்பர் 73 வந்து வச்சுங்களேன், 73க்கு ரிமைண்டர் என்னன்னு பாருங்கள். அப்போ 73 ரிமைண்டர் என்ன, 5 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் 5 2 23 4 டைம்ஸ் அப்போ 23. அப்போ 73 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, 3 மாடலும் 5. அப்போ எந்த எலிமெண்ட் வரும், 5ஐ விட இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், சப்போஸ் 0 1 2 3 அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு மாடலும் வந்து அதாக தான் இருக்குது 4 வரைக்கும். அப்போ 5க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த மாடலோ எலிமெண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வருமா, ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட் என்ன வரும், ரிமைண்டர் வரும். சப்போஸ் 5க்கு மாடலோ எழுதுனீங்கன்னா, 5க்கு மாடலோ 5ஆக எழுதுனீங்கன்னா அப்போ அதனோட மாடலோ எழுது 0ன்னு வரும். சரிங்களா. ஸோ இதனோட இந்த ஒரு ஐடியா தெரியுது, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து 0 கிளாஸஸ் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா. 0 கிளாஸஸ் இது என்னது, 0 கிளாஸஸ் ஆர் இது வந்து 0 கிளாஸஸ். சப்போஸ் இது 5ஓட மாடலோ எடுக்கிறீங்கன்னா இந்த 0ஓட கிளாஸஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னா 5ஓட டிவைட் ஆகிற எல்லா எலிமெண்ட்டுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது, ரிமைண்டர் வந்து 0 வருது. சப்போஸ் 5னா 0 வச்சுதா, அடுத்து 10 பண்ண என்ன ஆகும், ரிமைண்டர் 0 ஆகும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, 15 பண்ண என்ன ஆகும், ரிமைண்டர் 0 ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மாடலோ கண்டிஷன் இங்கே இருக்குதோ சரிங்களா, அதனோட மல்டிப்ளிகேஷன் டேம் என்ன 5ஆ, அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த 0ஓட கிளாஸ் என்னென்ன வரும், 0 5 10 15 20 25 அப் டு நம்ம இண்டிஜர் மாடலோ இஜெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். 5ஓட மல்டிப்ளிகேஷன் இங்கே 5ன்னு எடுத்துருக்கீங்க. சப்போஸ் 1 மாடலோ அப்படின்னா என்ன கிடைக்கும், அப்போ ரிமைண்டர் 1 வருது. எதில் ரிமைண்டர் 1 வரும், 1 மாடல் வந்து கண்டிப்பாக 1ங்கிற எலிமெண்ட் எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் யார் வந்து 1 வரும், 6 எலிமெண்ட் கொண்டீங்கன்னா 2ஐயும் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 5 டிவைட் பண்ணிங்கன்னா 1 ரிமைண்டர் வரும். அடுத்த எலிமெண்ட் யார், 10னா, அப்போ இதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதோட 1 ஆட் பண்ணிக்க, அதான் நம்மளோட ரிமைண்டர் 1. தட் மீன்ஸ் 11 போட்டிங்கன்னா 5 மாடல் 5ஓட டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 10 1 ரிமைண்டர் வரும். சரிங்களா. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ 0 மாடலோட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். 0 மாடலை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து கிளாஸ் 1ஓட வேல்யூ. சரிங்களா. கிளாஸ் 1ஓட வேல்யூ 1 6 11 16 17. அப்போ 2 மாடலில் என்ன வரும், 2 மாடலில் இந்த 0 கிளாஸில் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு 2 7 12 17 ரன்னிங் திஸ் ப்ராசஸ். அதேமாதிரி 3 மாடலில் என்ன வரும், அதே கேஸ் 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 0 மாடலில் 3 8 13 இஸ் ரன்னிங் திஸ் ப்ராசஸ். அந்த 4th கிளாஸில் என்ன வரும், 4th கிளாஸில் 0 கிளாஸில் 4 ஆட் பண்ணிங்கன்னா 4 9 14 19 இந்த மாதிரி ஆகும். அப்போ நம்ம Z5, அப்போ Z5 இருக்கிற எலிமெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துங்க. என்ன சொன்னேன், மாடலோ கிளாஸஸ்ல என்ன ஆகும், இப்போ n = 5னா இஸ் எ பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா லெஸ் தென் 5 தான் நம்மளோட மாடலோ கிளாஸ் இருக்கும். லெஸ் தென் 5 அப்போ எங்களுக்கு ஆகும் 0 கிளாஸஸ் 1 கிளாஸஸ் 2 கிளாஸஸ் 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் இருக்கும். அப்போ Z5ல என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா 0 கிளாஸஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் இருக்கும், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ். அப்போ டோட்டல் எலிமெண்ட் பார்த்தா 5 இருக்கும். பாருங்க 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். பட் எக்ஸாக்டாக 5 இருக்காது. இங்கே 5ங்கிறது இங்கே இருக்காது. 5ங்கிற எலிமெண்ட் எக்ஸாக்டாக இங்கே இருக்கும்.
பட் இந்த ஜீரோ ப்ளஸில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஜீரோ ப்ளஸில் எக்ஸாக்டாக இன்ஃபினிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும், இன்ஃபினிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் அப்படியே செக் பண்ணினாலும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ வெறும் 5 எலிமெண்ட்ஸ் இல்லை, 5 கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? 5 கிளாஸஸ் இருக்கும். பட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ காங்கிருமெண்ட் பி என்னது, ஏ காங்கிருமெண்ட் பி மாட் n இருந்ததுன்னா a மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை n. இதுதான் காங்கிருமெண்டோட ரிலேஷன், இதான் டெஃபினேஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி எத்தனை கிளாஸ் டிவைட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜென்ரல் டெஃபினேஷன். இப்போ நான் சொன்னது அது ஒரே டெஃபினேஷன் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் சொன்ன 0 கிளாஸஸ், சப்போஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், n ஈக்குவல் டு 5 எடுத்துங்க. அப்போ மாடல் ஆஃப் 5க்கு தான் டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. மாடல் ஆஃப் 5க்கு பாருங்க டிபெண்ட் பண்ணிக்கிறேன்னா, அதே மாதிரி மாடல் ஆஃப் 1க்கு நான் பாசிட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறேன், இவங்க நெகட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. நெகட்டிவாக இருந்தால் என்ன வரும், அதோட மல்டிபிகேஷன் தான் வரும். கரெக்டுங்களா? அதே ரெடியூஸ் ஆகிட்டு வரும். கரெக்டுங்களா? 5 சப்போஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா அதில் 1லேருந்து +5 போட்டிங்கன்னா பாசிட்டிவ் டேரேஷன், அதே -5 போட்டிங்கன்னா நெகட்டிவ் டேரேஷன், -5 போட்டிங்கன்னா நெகட்டிவ் டேரேஷன். சரிங்களா? இப்போ அதுதான் இங்கே எழுதிக்கிறாங்க. பெருசங்கள்ல அதுதான் இங்கே எழுதிக்கிறாங்க. சரியாம்மா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? சார். அப்போ மாடல்னா என்ன, அதுலேருந்து காங்கிருமெண்ட் ரிலேஷனா என்ன,